Praise God. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஆண்டவரே, நல்ல தகப்பனே, நன்றி செலுத்துகிறோம். இந்த நல்ல நாளுக்காக நன்றி செலுத்துகிறோம். நீங்கள் எங்களோடு கூடவே இருந்து எங்களை நடத்துகிறதுக்காக நன்றி அப்பா. தேங்க்யூ டாடி. ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். நல்லவரே, நன்றியோடு துதிக்கிறோம். தேங்க்யூ டாடி. நீங்கள் செய்த எல்லா நன்மைகளுக்காக நன்றி. அப்படியே நம்முடைய இருதயம் அப்பாவுக்கு நேராக திரும்பட்டும். தேங்க்யூ டாடி. நீங்கள் செய்த எல்லா நன்மைகளுக்காக நன்றி அப்பா. இந்த நல்ல நாளை தந்ததுக்காக நன்றி செலுத்துவோம். இந்த நல்ல நாளிலும் கூட அப்பாவுடைய செல்லமான கரம் நம்மளோடு கூட இருந்து நம்மை நடத்துகிறதுக்காக நன்றி செலுத்துவோம். கடந்த நாட்களெல்லாம் நம்மை கண்மணி போல பாதுகாத்து நமக்கு நல்ல சுகமும் பலமும் ஆரோக்கியமும் தந்து நமக்கு நல்ல ஐஸ்வர்யத்தையும் தந்து நம்ம இம்மட்டுமாய் நடத்தி வந்த நல்ல தகப்பனுக்கு நன்றி செலுத்துவோம். ஹல்லேலூயா. ரீமாலா ரபா ஷெக்கலே ரேபோ ரீக்கலா ரபா ரீமாலா ரபா ஷெபெலே பெரே பெலே பெரே பெதே மெனகரபோ. தேங்க்யூ டாடி. தேங்க்யூ டாடி. நன்றி அப்பா, நன்றி அப்பா. உங்கள் மகிமையின் பிரசன்னம் எங்கள் ஒவ்வொருவரையும் நிரப்புகிறதுக்காக நன்றி. இந்த நல்ல காலை நேரத்துக்காக நன்றி செலுத்துகிறோம். ஆமென். தேங்க்யூ டாடி. காலை தோறும் உங்கள் கிருபை புதிதாக இருக்கும் என்று சொன்னீங்க. புது பலத்தினால் உன்னை நிரப்புவேன் என்று சொன்னீங்க. நீ கழுகுகளை போல செட்டையில் அடித்து உயர எழும்புவேன் என்று சொன்னீங்கப்பா. ஆமென் 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 ஆமென். புது பலன். ஆமென். இதனை கேட்கிற பார்க்கிற ஒவ்வொருவருக்குள்ளும் உங்கள் புது பலன் ஊற்றப்படுகிறதுக்காக ஸ்தோத்திரம். கர்த்தருடைய ஆவியானவர் வல்லமையாய் ஒவ்வொருவரையும் நிரப்புகிறதுக்காக நன்றி. தேங்க்யூ டாடி. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ரீமலரபா ஷேக்கலேரபா ரீகலரபா ரீமலரபா ஷெமெலே மேரே மேலே மேரே மேதே மெனகரபா. தேங்க்யூ டாடி. அவருடைய மகிமையின் பிரசன்னம் ஒவ்வொருவரையும் நிரப்பி கொண்டு இருக்கிறது. பெற்றுக்கொள்ளுங்க இயேசுவின் நாமத்தினால. ரீமலரபா ஷெபெலே பெரே பெலே பெரே மேதே மெனகரபா ரீகலரபா ரீமலரபா ஷெமெலே மேரே மேலே மேரே மேதே மெனகரதனனரபா. தேவனுடைய மகிமை ஒவ்வொருவரையும் நிரப்புகிறதுக்காக நன்றி செலுத்துவோம். நன்றி செலுத்துவோம். ஆமென். விட்டு கொடுங்க. ஹல்லேலூயா. ஆமென். நன்றி அப்பா. என்னை நிரப்புங்கப்பா. நீங்கள் உங்கள் வல்லமையினால் நிரப்புங்க டாடி. ஆமென். நிரப்புங்கப்பா. உங்கள் வல்லமையினால் நிரப்புங்கப்பா. உங்கள் ஆவியினால் என்னை நிரப்புங்கப்பா. சொல்லுங்கள், புது பலத்தினால் என்னை நிரப்புங்கப்பா. ஆண்டவரே, செட்டுகளை அடித்து உயர எழும்புகிற கழுகை போல செட்டுகளை அடித்து உயர எழும்புகிற புது பலன் எனக்குள்ளே ஊற்றப்படுகிறதுக்காய் நன்றி. நன்றி அப்பா. நம்முடைய பலவீனம் எல்லாம் நீங்கி போகிறது இயேசு கிறிஸ்துவின் வல்லமையுள்ள நாமத்தினால. சொல்லுங்கள், என்னுடைய பலவீனம் எல்லாம் பலமாய் மாறுகிறது. சொல்லுங்கள், பலவானை வெட்கப்படுத்தும்படியாக பலவீனமான என்னை நீங்கள் தெரிந்து கொண்டீங்க ஆண்டவரே. அப்படின்னா உங்கள் பலன் பலவானை விட, இந்த உலக பலவான்களை விட பெருசாக இருக்கும். ஏன்னா கர்த்தருடைய கிருபை உங்கள் மேலே இருக்குது. உங்கள் பலவீனத்தில் அவருடைய பலன் பூரணமாய் விளங்கும். கர்த்தர் தம்முடைய பலத்தினால் உங்களை நிரப்புகிறார். அதுதான் இந்த புது பலன். ஆமென். அது பழைய வாழ்க்கையை வாழ வைக்காது, அது புது வாழ்க்கையை வாழ வைக்கும். நீங்கள் புது சிருஷ்டியாக இருக்கிறீர்கள். ஆமென். நீங்கள் புது பலன் அடைந்திருக்கிறீர்கள். ஆமென் ஆமென் ஆமென். நீங்கள் கழுகுகளை போல செட்டை அடித்து உயர எழும்புவீர்கள், மேலே எழும்புவீர்கள். ஆமென் ஆமென். நன்றி அப்பா, நன்றி அப்பா. வல்லமை வல்லமை எங்களை நிரப்புகிறதுக்காக நன்றி. ஒவ்வொருவருக்குள்ளும் தேவ ஆவியானவருடைய வல்லமை ஊற்றப்படுகிறதுக்காக நன்றி. தேங்க்யூ டாடி. நன்றி நன்றி. விடுதலை விடுதலை உண்டாகட்டும் இயேசுவின் நாமத்தினால். சொல்லுங்கள், இன்றைக்கி எனக்கு இருக்கிற பிரச்சனை எல்லாம் என்னையோட முடிவுக்கு வரட்டும் ஆண்டவரே. உங்களால் கூடாது ஒன்றுமே இல்லை அப்பா. சொல்லுங்கள், அப்பா உங்களால் கூடாது ஒன்றுமே இல்லைப்பா. உங்கள் அன்பு பெரியது ஆண்டவரே. நீங்கள் என் மேலே வச்சுருக்கிற அன்பு பெருசு. நான் நம்புகிறேன், முழு நிச்சயமாக நம்புகிறேன். இன்றைக்கி நான் ஃபேஸ் பண்ணுற பிரச்சனையை இன்றைக்கே நீங்கள் சரி பண்ணுவீங்கப்பா. அது எவ்வளோ பெருசாக இருந்தாலும் இன்றைக்கி சரியாகும் ஆண்டவரே. சொல்லுங்கள், ரீமாலாரபா ஷேக்கேலர் இன்றைக்கி சரியாகும். சொல்லுங்கள், உங்கள் பிரச்சனை எவ்வளோ பெருசாக இருக்கட்டும். ஆமீன். பிரச்சனை மேட்ரு இல்லை, சூழ்நிலை விஷயம் இல்லை. சூழ்நிலையை பார்க்காதீங்க, தேவனை பாருங்கள். கையை தட்டி ஆமே. ரீமாலாரபா ஷேக்கேலர். என் தேவன் பெரியவர். சொல்லுங்கள், என் தேவைகளை பார்க்கல என் தேவன் பெரியவர். என் சூழ்நிலை பார்க்கல என் தேவன் பெரியவர். நீர் பெரியவர், நீர் பெரியவர். ரீமாலாரபா ஷேலே ரேபோ ரீக்கலரபா ரீமலரபா ஷெபெலே பெரே பெலே பெரே பெதே மெனகரதனனனனனரபா. தேங்க்யூ தேங்க்யூ. ஆமென் ஆமென் ஆமென். பெரிய காரியங்கள் நடக்கும். சொல்லுங்கள், பெரிய காரியங்கள் நடக்கும். பெரியவர் எனக்குள்ளே ஆதலால் பெரிய காரியங்கள் நடக்கும். இந்த உலகத்தில் இருக்கிறவனை விட ஆமீன் எனக்குள்ளே இருக்கிறவர் பெரியவர் என்று வேதம் சொல்லுகிறது. எத்தனை நம்புறீங்க? சொல்லுங்கள் சொல்லுங்கள். நல்ல கையை தட்டி ரீமலரபா ஷேக்கலேரபா ரீகலரபா ரீமலரபா ஷெபெலே பெரே பெலே பெரே பெதே. இந்த உலகத்தில் இருக்கிறவனை காட்டிலும் எனக்குள்ளே இருக்கிற நீங்கள் பெரியவர் ஆண்டவரே. ஆதலால் என் வாழ்க்கையில் பெரிய காரியங்கள் நடக்கும், பெரிய காரியங்கள்
காரியங்கள் நடக்கும், பெரிய காரியங்கள் நடக்கும். ஓ தேங்க்யூ டாடி. ஆமேன் 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 ஆமேன். பெரிய காரியங்கள் இன்றைய ரட்சணை நாள். சொல்லுங்கள், இன்றைய ரட்சணை நாள், இன்றைய ரட்சணை நாள். ஓ என் வாழ்க்கையில் இன்னைக்கு பெரிய காரியங்கள் நடக்கும், இன்னைக்கு பெரிய காரியங்கள் நடக்கும். ஆமேன் ஆமேன். ஓ தேங்க்யூ டாடி. ஆமேன். நீங்கள் எதிர்பார்த்திருக்கிற எல்லா முடிவுகளையும் நன்மைக்கு எதுவாகவே அப்பா வைத்திருக்கிறார். ஓ தேங்க்யூ டாடி. ஆமேன். ரீமாலாரா பாஷைக்கு தேவ ஆவியானவர் வளமையாக நிரப்பி கொண்டு இருக்கிறார். பெற்றுக்கொள்ளுங்க, ஆவியில் நிரப்பப்படுங்க, அந்நிய பாஷை பேசுங்க. ஆமேன். விடுதலையை அனுபவிப்பீங்க. கர்த்தருடைய ஆவி எங்கே உண்டு, விடுதலை உண்டு பிரதர் அண்ட் சிஸ்டர். ஆமேன். உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் விடுதலையாக வாழணும். நீங்கள் அடிமைத்தனத்தில் வாழக்கூடாது, நீங்கள் சுதந்திரவாளியாக வாழணும். எதுக்கு அடிமைப்பட்டு இருக்கக்கூடாது. சொல்லுங்கள், நான் யாருக்கும் எதற்காக அடிமைப்பட மாட்டேன். ஆமே. ரீமாலாரபா ஷேக்கலேரபா ரிக்கலாரபா ரீமாலாரபா ஷேமே லேமே ரேமே லேமே ரேமே தேமே நே கரதா நான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 ாரபா ரிக்கலாரபா ரீமாலாரபா ஷேமே லேமே ரேமே லேமே ரேமே தேமே நே கரதா நானானானானானானானாரபா ரிக்கலாரபா ரீமாலாரபா ஷேபே லேபே 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 தேமே நானானானானானானாரபா ரேமே லேமே ரேமே லே கரோ தோ நோ 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 ரம் லேமே ரேமே ஷேபே லேபே 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 தேமே. ஓ இன்னும் அதிகமாக, இன்னும் அதிகமாக உங்கள் வல்லமை ஊற்றப்படுகிறக்க நன்றி. பெரிய விடுதலை இயேசுவின் நாமத்தினால், இயேசுவின் நாமத்தினால். ஓ பொருளாதாரத்தில் ஒரு பெரிய முன்னேற்றம் இயேசுவின் நாமத்தினால். பொருளாதாரத்தில் ஒரு பெரிய பிரேக் த்ரூ உண்டாகட்டும். ஆமேன் ஆமேன். இயற்கைக்கு அப்பாற்பட்ட நன்மைகள் நடப்பதற்காக நன்றி. வனாந்தரத்தில் காடை இறைச்சி உணவாக கொடுத்த தேவனுடைய வல்லமை அப்பா. சொல்லுங்கள், இன்றைக்கு உங்கள் கை குறுகி போகவில்லை. என்னை ஆசீர்வதிக்கும்படியாக உங்கள் கை குறுகி போகும்படியாக இல்லை. உங்கள் கை பெருகி இருக்கிறது, உங்கள் கை உயர்ந்திருக்கிறது. என்னை ஆசீர்வதிக்கும்படியாக உங்கள் கை பெருகி இருக்கிறது. ஆமேன் ஆமேன். உங்கள் கை குறுகி போகவில்லைப்பா. நான் நம்புகிறேன் டாடி. உங்களால் செய்யக்கூடாத அதிசயமான காரியங்கள் எதுவும் கிடையாது. என் வாழ்க்கையில் நான் ஃபேஸ் பண்ணுற எல்லா பிரச்சனையும் இன்றைக்கு நீங்கள் விடுதலை ஆக்குவீங்க. நம்பிக்கையோடு நான் வந்திருக்கிறேன், நம்பிக்கையோடு நான் காத்திருக்கிறேன். கட்டாயம் நீங்கள் புது பல நடைந்து கழுகளை போல ஆமேன் சட்டைகளை எடுத்து என்னை எலும்ப பண்ணுவீங்க டாடி. ஆமேன் ஆமேன். ஓ ரீமாலாரபா ஷேபெலே பெரே பெலே பெரே பெதே மெனே கரபா ரிகலாரபா ரீமாலாரபா ஷேபெலே பெரே பெலே பெரே பெதே மெனே ரீமாலாரபா ரேமே லேமே ரேமே லேமே ரேமே ரேமே லேமே ரேமே ரே கலேரே தே நே 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 ரபா ரேமே லேமே ரேமே லேமே ரேமே ஷேபெலே பெரே பெதே மெனே கரதா நானானானானானா. தேங்க் யூ டாட். ஓ நன்றி 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 ஆண்டவரே. நன்றி நன்றி அப்பா. நன்றி. மகிமை பிரசனங்களை நிரப்பி இருப்பக்க நன்றி. ஹல்லேலூயா. இருதயத்தின் ஆழத்திலிருந்து ஆமேன். ஓ தேங்க்யூ டாடி. ஆயிரம் ஆயிரம் நன்மைகள் அனுதினம் என்னை சூழ்ந்திட கிருபையும் இரக்கமும் அன்பும் கொண்டீரே. ஆயிரம் ஆயிரம் நன்மைகள் அனுதினம் என்னை சூழ்ந்திட கிருபையும் இரக்கமும் அன்பும் கொண்டீரே. நல்ல எபினேசரா என்னை நடத்தி வந்திரே. நன்றி சொல்ல வார்த்தை இல்லை. நல்ல எபினேசரா என்னை நடத்தி வந்திரே. நன்றி சொல்ல வார்த்தை இல்லை. காலை மாலை எல்லாம் வேளையிலும் என்னை நடத்தும் உம் கரங்கள் நான் கண்டே. தேவை பெருகும் போது சிக்கி தவித்திடாது உதவும் உம் கரங்கள் நான் கண்டே. காலை மாலை எல்லா வேளையிலும் என்னை நடத்தும் உம் கரங்கள் நான் கண்டே. தேவை பெருகும் போது சிக்கி தவித்திடாது உதவும் உம் கரங்கள் நான் கண்டே. எல்லா நெருக்கத்திலும் என்னை வீழாமல் காக்கும் அன்பின் நல்ல கர்த்தரே. எல்லா நெருக்கத்திலும் என்னை வீழாமல் காக்கும் அன்பின் நல்ல கர்த்தரே. ஆயிரம் ஆயிரம் நன்மைகள் அனுதினம் என்னை சூழ்ந்திட கிருபையும் இரக்கமும் அன்பும் கொண்டீரே. ஆமென். ஆயிரம் ஆயிரம் நன்மைகள் அனுதினம் என்னை சூழ்ந்திட
கிருபையும் இரக்கமும் அன்பும் கொண்டீரே. நல்ல எபினேசராய் என்னை நடத்தி வந்தீரே. நன்றி சொல்ல வார்த்தை இல்லையே. நல்ல எபினேசராய் என்னை நடத்தி வந்தீரே. நன்றி சொல்ல வார்த்தை இல்லையே. மரண பள்ளத்தாக்கில் நான் நடந்த வேளை மீட்கும் உம் கரங்கள் நான் கண்டே. வாடி நின்ற வேளை மடிந்திடாது என்னை தாங்கும் உம் கரங்கள் நான் கண்டே. மரண பள்ளத்தாக்கில் நான் நடந்த வேளை மீட்கும் உம் கரங்கள் நான் கண்டே. வாடி நின்ற வேளை மடிந்திடாது என்னை தாங்கும் உம் கரங்கள் நான் கண்டே. எந்தன் மாறாவின் வாழ்வை மதுரமாய் மாற்றும் அன்பின் நல்ல கர்த்தரே. எந்தன் மாறாவின் வாழ்வை மதுரமாய் மாற்றும் அன்பின் நல்ல கர்த்தரே. ஆயிரம் ஆயிரம் நன்மைகள் அனுதினம் என்னை சூழ்ந்திட கிருபையும் இரக்கமும் அன்பும் கொண்டீரே. ஆயிரம் ஆயிரம் நன்மைகள் அனுதினம் என்னை சூழ்ந்திட கிருபையும் இரக்கமும் அன்பும் கொண்டீரே. நல்ல எபினேசரா என்னை நடத்தி வந்தீரே. நன்றி சொல்ல வார்த்தை இல்லையே. நல்ல எபினேசரா என்னை நடத்தி வந்தீரே. நன்றி சொல்ல வார்த்தை இல்லையே. நன்றி சொல்ல வார்த்தை இல்லையே. தேங்க்யூ டாடி. ஹல்லேலூயா. இந்த பாட்டில் ஒரு சின்ன கரெக்ஷன் வரும், அதை தான் ட்ரை பண்ணி பார்த்தேன், நமக்கு வரமாட்டேங்குது. மரண பள்ளத்தாக்கில் நான் நடந்த வேலை மீட்கும் உம் கரங்கள் நான் கண்டேன்னு சேர்ந்து வரும். நான் ரொம்ப வருஷமாக அதை கேப்பிட்டே பாடி அப்படியே பாடிட்டோம். ஆனால் ஆக்சுவலி அப்படி வராது. மரண பள்ளத்தாக்கில் நான் நடந்த வேலை மீட்கும் உம் கரங்கள் நான் கண்டேன் அப்படி வரும். ஆனால் நம்ம இவ்வளோ நாள் நான் பாடினேன், என்ன கேட்டு நீங்களும் பாடிட்டீங்க. மீட்கும் உம் கரங்கள் நான் கண்டேன் அப்படி கேப் விட்டுட்டோம். ஆனால் ஆக்சுவலி இதில் கேப் வராது. ஆமாம், மரண பள்ளத்தாக்கில் நான் நடந்த வேலை மீட்கும் உம் கரங்கள் நான் கண்டேன் தான் வரும். ஃபியூச்சரில் சரியாக பாடுவோம். ஓகே. கர்த்தர் நல்லவர். கர்த்தர் நம்ம வாழ்க்கையில் பெரிய காரியங்களை செய்வாராக. நல்ல தகப்பனே நன்றியப்பா. சொல்லுங்கள் இருதயத்தின் ஆழத்திலிருந்து. ஆயிரம் ஆயிரம் நன்மைகள் அனுதினம் என்னை சூழ்ந்திட கிருபையும் இரக்கமும் அன்பும் கொண்டீரே. எதனே நம்புறீங்க? சொல்லுங்கள். ஆயிரம் ஆயிரம் நன்மைகள் அனுதினமும் நமக்கு நடக்கணும். கரங்களை தட்டி ஆமேன் ஆமேன். சீரியஸாக நான் சொல்கிறேன், இந்த வருஷம் அப்படி நன்மைகளை நம்ம பார்க்கணும். நன்மை நடந்துக்கிட்டே இருக்கணும், அடுத்து நடந்துக்கிட்டே இருக்கணும். அப்படிப்பட்ட மேலான ஒரு வாழ்க்கை தான் தேவன் நமக்கு டிசைன் பண்ணி வச்சுருக்கிறார். ஏசப்பா லைஃப்பில் டெய்லி ஒவ்வொரு நிமிஷமும் நன்மை தான். எத்தனை புரியுது? அவர் நடந்தாலே நன்மை தான். நன்மை செய்கிறவராய் சுற்றி திரிந்தார். ஆமேன். ரீமாலார பஷிக் அவரை கொண்டு அநேகருக்கு நன்மை. ஆமேன் ஆமேன். அவர் வாழ்க்கையிலே அவ்வளோ நன்மைகள் நடந்தது. ஆமேன் ஆமேன். ஓ ரீமாலார பஷிக். உங்களுக்கு புரியுமா சொன்னால், இப்போ நான் இருக்கிறேன், நான் உங்களை சுகமாக்குறேன்னு வச்சுக்கோங்க. ஒரு வியாதி சுகமாக்குறேன்னு என்ன அர்த்தம்? உங்களுக்கு நன்மை செஞ்சுட்டேன். அதே நேரத்தில் அது எனக்கு பெரிய நன்மை இல்லையா? ஆண்டவர் கிருபையில் ஒருத்தவங்களுக்கு சுகமாகிட்டோம். அப்பா கிருபையினால் அப்பா நம்ம கூட இருக்கிற உறுதியாகிட்டு நம்மளை கொண்டு பயங்கரமான காரியங்கள் செய்கிறார். அப்போ எனக்கும் அது நன்மை. எத்தனை புரியுது? சொல்லுங்கள். ஆமாம், ஆயிரம் ஆயிரம் நன்மைகள் அனுதினமும் நடக்கணும். கரங்களை தட்டி நல்ல இந்த வார்த்தைக்காக சொல்லுங்கள். ஆயிரம் ஆயிரம் நன்மைகள் அனுதினமும் எனக்கு நடக்கணும். நிறைய நன்மைகள் நடந்துக்கிட்டே இருக்கணும்.
தேவனுடைய ஆவியில் வல்லமையாக நீங்கள் நிரப்பப்பட உங்கள் வாழ்க்கையில் அடுத்தடுத்து நற்செய்தி, நல்லது, நன்மை அதுதான் நடந்துக்கிட்டே இருக்கணும். ஜீவனுள்ள நாளெல்லாம் சொல்லுங்கள், ஜீவனுள்ள நாளெல்லாம் நன்மையும் கிருபையும் என்னை தொடர்ந்து கொண்டே இருக்கும். சொல்லுங்கள், ஜீவனுள்ள நாளெல்லாம் நன்மையும் கிருபையும் என்னை தொடர்ந்து கொண்டே இருக்கும். ரீமாலாரபா ஷேவெலே பெரே பெலே பெரே பெதே மெனகரபோ ரிக்கலாரபா ரீமாலாரபா ஷேவெலே பெரே பெலே பெரே பெதே மெனகரதனனனரோ ரீமாலாரபா ரே மெலே மெரே மெலே மெரே ஷேவெலே பெரே பெரே. நன்றியப்பா. எல்லா தீமைகளும் வெளியேறட்டும். எல்லா குடும்பத்தை விட்டு எல்லா தீமைகளும் வெளியேறட்டும். நாள்தோறும் நன்மைகள், ஆயிரம் நன்மைகள் ஒவ்வொருவருடைய வாழ்க்கையில் நடப்பதற்காக நன்றி. நாங்கள் அதை அனுபவித்து சாட்சி சொல்ல தேவன் கிருபை செய்கிறக்காய் ஸ்தோத்திரம். சொல்லுங்கள், நான் அதை அனுபவித்து சாட்சி சொல்லுவேன். என் வாழ்க்கையில் அப்படிப்பட்ட நன்மைகளை தேவன் நடத்தி கொண்டே இருப்பான். ஓ ரீமாலா ரபா ரே மெலே மேரே மே ஷேக்கலே ரேபோ ரீகலா ரபா ரீமாலா ரபா ஷெவலே வெரே வெரே வெரே. ஓ நன்றி ஆண்டவரே, ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. தேங்க்யூ டாடி. ஆமேன். நன்றி ஆண்டவரே, ஸ்தோத்திரம். இந்த நல்ல நாளுக்காக நன்றி செலுத்துகிறேன். இந்த நல்ல ஆராதனைக்காக நன்றி செலுத்துகிறேன். ரீமாலாரபா ஷெபெலே பெரே பெலே பெரே பெதே மெனகரதனனனனன ரீகலரபா ரீமாலாரபா ஷெமெலே மெரே மெலே மெரே மெதே மெனகரதனன. ஓ நன்றி ஆண்டவரே. தேங்க்யூ டாடி. சங்கீதம் 145 எடுங்க. சங்கீதம் 145 1லேருந்து வாசிப்போம். சங்கீதம் 145 1. ஹல்லேலூயா. நன்றி அப்பா. இந்த நல்ல நாளுக்காக நன்றி செலுத்துவோம். தேவனுடைய வல்லமையான கரம் நம்மோடு கூட இருந்து நம்மை நடத்தி கொண்டிருக்கிறதே, அதற்காக ஸ்தோத்திரம். தேங்க்யூ டாடி. எந்த குறையாக இருந்தாலும் உங்களை விட்டு நீங்கி போகும். எந்த பலவீனமாக இருந்தாலும் உங்களை விட்டு நீங்கி போகும். எடுத்தாச்சா? சங்கீதம் 145 1 நான் வாசிக்கிறேன். வாசிப்போம் எங்களோட சேர்ந்து. ஒரு 21 வசனம் இருக்குது. ராஜாவாகிய என் தேவனே, உம்மை உயர்த்தி உம்முடைய நாமத்தை எப்பொழுது என்றென்றைக்கும் ஸ்தோத்தரிப்பேன். கையை தட்டி சொல்லுங்கள். தேவனுடைய நாமத்தை எப்பொழுதும் என்றென்றைக்கும் ஸ்தோத்தரிப்பேன். எப்பொழுதும் என்றென்றைக்கும் ஸ்தோத்தரிப்பேன். ஆமென். நாள்தோறும் உம்மை ஸ்தோத்தரித்து எப்பொழுதும் என்றென்றைக்கும் உம்முடைய நாமத்தை துதிப்பேன். சொல்லுங்கள், நாள்தோறும் ஸ்தோத்தரித்து அவர் செய்த நன்மைகளை நினைத்து நாள்தோறும் ஸ்தோத்தரித்து எப்பொழுதும் என்றென்றைக்கும் அவருடைய நாமத்தை துதிக்க வேண்டும். கர்த்தர் பெரியவரும் மிகவும் புகழப்படத்தக்கவருமாக இருக்கிறார். அவருடைய மகத்துவம் ஆராய்ந்து முடியாது. சொல்லுங்கள், கர்த்தர் உங்கள் வாழ்க்கையில் பெரிய காரியங்களை செய்வார். அப்போ தானே அவர் பெரியவர்னு சொல்ல முடியும். எத்தனை புரியுது? ஒரு சின்ன பிள்ளை சொல்லுது, எங்கள் அப்பா பெரிய ஆள் தெரியுமா, எங்கள் அப்பா பெரிய காரியத்தை செய்வார் அப்படின்னா அது கண்ணால் பார்த்துட்டு சொல்லும். எங்கள் அப்பா பெரியவர் தெரியுமா, எங்கள் அப்பா அதை செய்வார் இதை செய்வார் அப்படின்னு பார்த்தா தான் சொல்லும். அப்படித்தான் நீங்களும் கர்த்தர் பெரியவரும் மிகவும் புகழப்படத்தக்கவருமாக இருக்கிறார். அவருடைய மகத்துவத்தை ஆராய்ந்து முடியாது. தலைமுறையாக உம்முடைய கிரியைகளின் புகழ்ச்சியை சொல்லி உம்முடைய வல்லமை செய்கைகளை அறிவிப்பார்கள். சொல்லுங்கள், தலைமுறையாக தேவன் நம்ம வாழ்க்கையில் செய்கிற நன்மைகள் மேன்மைகள் எல்லாம் பார்த்து புகழ்ந்து தலைமுறையாக பேசுவோம். நம்ம பிள்ளைகள் அப்படி தலைமுறையாக பேசத்தக்கதாக தலைமுறை அவருடைய கிரியைகளை, அவர் நம்ம வாழ்க்கையில் செய்த நற்கிரியைகளை, நன்மையான பெரிய அற்புதங்களையும் அடையாளங்களையும் அதிசயங்களையும் ஆமேன் புகழ்ச்சியாய் சொல்லி ஆமேன் அவருடைய வல்லமையுள்ள செயல்களை ஆமேன் நம்முடைய தலைமுறைக்கு அறிவிக்கிறபடி தேவன் நம்மை தலை நிமிர்ந்து வாழ பண்ணுவார். ஆமேன். தேவன் அப்படிப்பட்ட மகத்துவமான காரியங்களை நம்ம வாழ்க்கையில் செய்வார். உம்முடைய சிறந்த மகிமை பிரதாபத்தையும் உம்முடைய அதிசயமான கிரியைகளை குறித்து பேசுவேன். சொல்லுங்கள், அவருடைய சிறந்த மகிமையான பிரதாபத்தையும் அவருடைய அதிசயமான கிரியைகளை குறித்து பேசுவேன். சொல்லுங்கள், அதிசயமான கிரியைகளை குறித்து பேசுவேன். அதிசயமான காரியங்களை கர்த்தர் நம்ம வாழ்க்கையிலே செய்வார். ஜனங்கள் உம்முடைய பயங்கரமான கிரியைகளின் வல்லமையை சொல்லுவார்கள். உம்முடைய மகத்துவத்தை நான் விவரிப்பேன். ஜனங்கள் சொல்லுவாங்க, சுற்றி இருக்கிற ஜனங்கள் சொல்லுவாங்க அவருடைய வல்லமையான கிரிகளை பற்றி. நாம் அவங்கக்கிட்ட விளக்கம் கொடுப்போம், இப்படித்தான் அப்படின்ட்டு அவருடைய மகத்துவத்தை விவரிப்போம். அவர்கள் உமது மிகுந்த தயையை நினைத்து வெளிப்படுத்தி உமது நீதியை கம்பீரித்து பாடுவார்கள். சொல்லுங்கள், உங்களை என்னை கர்த்தர் ஆசீர்வதிக்கும் போது சுற்றி இருக்கிறவங்கெல்லாம்
தேவனை புகழ்ந்து பாடுற அளவுக்கு பெரிய பெரிய காரியங்கள் நம்ம வாழ்க்கையில் நடக்கும். கரங்களை தட்டி ஆமே. நாம் இருதயம் விசாலமாகட்டும். ஓ உங்கள் சிந்தை பெருசாகட்டும். ஓ உங்கள் வட்டம் பெருசாகட்டும். குறுகிய வட்டத்திலேருந்து வெளியில் வந்துடுங்க. ஓ ரீமாலா ராபா ஷேக்கலே ரேபோ ரீகலா ரபோ. உங்கள் வாழ்க்கையில், உங்கள் கணவனார் வாழ்க்கையில், உங்கள் மனைவி வாழ்க்கையில், உங்கள் பிள்ளைகள் வாழ்க்கையில், உங்கள் பெற்றோர் வாழ்க்கையில், உங்கள் சகோதரிகள் வாழ்க்கையில் தேவன் செய்கிற மகத்துவமான காரியங்களை சுற்றி இருக்கிற ஜனங்கள் ஆமேன் கண்டு ஓ சாட்சி பகிர்வார்கள். ஓ நன்றி அப்பா, ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். அவருடைய நீதியை குறித்து கம்பீரித்து பாடுவார்கள். கர்த்தர் இந்த குடும்பத்துக்கு நீதி செய்தார். கர்த்தர் இந்த குடும்பத்தை தூக்கி எடுத்தார். கர்த்தர் இந்த குடும்பத்தை விடுதலை ஆக்கினார். கர்த்தர் இவர்களுக்கு சுகத்தை கொடுத்தார். கர்த்தர் இவர்களுக்கு பணத்தை கொடுத்தார். கர்த்தர் இவர்கள் கடன்கள் அடைக்க கிருபை செய்தார். கர்த்தர் இவர்களுக்கு வீடு வாங்க கிருபை செய்தார். கர்த்தர் இவர்களுக்கு தேவையெல்லாம் சந்தித்தார். ஓ வெட்கப்படாதபடிக்கு இன்னைக்கு இந்த அளவுக்கு உயர்த்தி இருக்கிறார் என்று ஆமேன் கம்பீரித்து அவருடைய நீதியை குறித்து, அவருடைய தயவை குறித்து நம்ம சுற்றி இருக்கிற ஜனங்கள் பாடுவார்கள். ஓ தேங்க்யூ டாடி. கர்த்தர் இரக்கம், மன ஒருக்கம், நீடிய சாந்தம், மிகுந்த கிருபையும் உள்ளவர். கர்த்தர் எல்லார் மேலும் தயவு உள்ளவர். சொல்லுங்கள், கர்த்தர் எல்லார் மேலும் தயவு உள்ளவர். அவர் இரக்கங்கள் அவருடைய எல்லா கிரியைகள் மேலும் உள்ளது. தேவன் நம்மளை இரக்கமாக இருக்குங்கிறத நிரூபிப்பார். கிரியைகள் மூலமாக, செயல்கள் மூலமாக நிரூபிப்பார். தேவனுடைய இரக்கத்தை நீங்கள் உணர்ந்து கொள்வீர்கள். தேவனுடைய இரக்கத்தை நீங்கள் அனுபவிப்பீர்கள் உங்கள் வாழ்க்கையில். கர்த்தாவே உம்முடைய கிரியையெல்லாம் உம்முடைய துதிக்கும். உம்முடைய பரிசுத்தவான்கள் உண்மை ஸ்தோத்தரிப்பார்கள். சொல்லுங்கள், கர்த்தாவே உம்முடைய கிரியைகள் எல்லாம் உம்மை துதிக்கும். ஆமேன். உம்முடைய பரிசுத்தவான்கள் உம்மை துதிப்பார், ஸ்தோத்தரிப்பார்கள். அவர் படைத்த எல்லாம் அவரை துதிக்குது, நம்மளும் ஸ்தோத்தரிக்கிறோம். ஆமேன். மனுபுத்திரருக்கு உமது வல்லமையும் செய்கைகளையும் உமது ராஜ்யத்தின் சிறந்த மகிமை பிரதாபத்தையும் தெரிவிக்கும்படிக்கும் உமது ராஜ்யத்தின் மகிமை அறிவித்து உமது வல்லமை குறித்து பேசுவார்கள். ஆமேன். உம்முடைய ராஜ்யம் சதா காலங்களிலும் உள்ள ராஜ்யம். உம்முடைய ஆளுகை தலைமுறை தலைமுறையாக உள்ளது. தலைமுறை தலைமுறை கர்த்தர் ஆளுவார். ஓ தேங்க்யூ டாடி. ஹல்லேலூயா. ஆமேன் ஆமேன். கர்த்தர் விழுகிற யாவரையும் தாங்கி, மடக்கடிக்கப்பட்ட யாவரையும் தூக்கி விடுகிறார். சொல்லுங்கள், கர்த்தர் விழுகிற யாவரையும் தாங்கி, மடக்கடிக்கப்பட்ட யாவரையும் தூக்கி விடுகிறார். சொல்லுங்கள், கர்த்தர் என்னை தூக்கி விடுறதுனால நான் உயர்த்தப்படுகிறேன். ஆமேன் ஆமேன் ஆமேன். கர்த்தர் விழுகிற நம்மை தாங்குகிறார். அவர் தூக்கி எடுக்கிறார். அவர் தூக்கி விடுகிறார். ஆமேன். ஓ நன்றி ஆண்டவரே. தேங்க்யூ டாடி. ஹல்லேலூயா. எல்லா ஜீவன்களின் கண்களிலும் உம்மை நோக்கி கொண்டு இருக்கிறது. ஏற்ற வேளை நீ அவைகளுக்கு ஆகாரம் கொடுக்குறேன். இந்த உலகத்தில் படித்து எல்லாமே அவரை தானே நோக்கி இருக்கிறது. எல்லாமே அவரை தான் பார்க்குது. எல்லாத்துக்கும் தேவன் சாப்பாடு கொடுக்குறாராம். எத்தனை பேர் நம்புறீங்க? சொல்லுங்கள். எல்லாவற்றிற்கும் அவர் தான் ஆகாரம் கொடுக்கிறார். நீர் உமது கையை திறந்து சகல பிராணிகளின் வாஞ்சையையும் திருப்தியாக்குகிறீர். கையை தட்டி. கர்த்தர் தம்முடைய கையை திறந்து சகல பிராணிகளின் வாஞ்சையும் திருப்தியாக்குகிறார். சொல்லுங்கள், பிராணிகளை விட நம்ம விசேஷித்தவர்கள். சொல்லுங்கள், கர்த்தர் என்னை திருப்தியாக்குகிறார். கர்த்தர் என்னுடைய வாஞ்சை எல்லாம் அறிந்திருக்கிறார். அவர் என்னை திருப்தியாக்குகிறார். 17. கர்த்தர் தமது வழிகளெல்லாம் நீதி உள்ளவரும் தமது கிரியைகளெல்லாம் கிருபை உள்ளவருமாய் இருக்கிறார். தம்மை நோக்கி கூப்பிடுகிற யாவருக்கும், உண்மையாய் தம்மை நோக்கி கூப்பிடுகிற யாவருக்கும் கர்த்தர் சமீபமாக இருக்கிறார். எத்தனை நம்புறீங்க? உங்கள் வாழ்க்கையில் கர்த்தர் இருக்கிறாரா இல்லையா அப்படிங்கிற சந்தேகமே வராது. கர்த்தர் எப்பொழுதும் நீங்கள் சொல்ல 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 கேட்டு அப்படியே உங்கள் வாழ்க்கையில் நிறைவேற்றி கொண்டே இருப்பார். ஆமேன் ஆமேன். சொல்லுங்கள், கர்த்தர் எனக்கு சமீபமாக இருக்கிறார். கர்த்தர் என் கூட இருக்கிறார். எனக்குள்ளே இருக்கிறார். கர்த்தர் என் மேலே ஃபேவராக இருக்கிறார். கர்த்தர் என் மேலே அன்பாகவே இருக்கிறார். ஆமேன். அவர் தமக்கு பயந்தவர்களுடைய விருப்பத்தின்படி செய்து அவர்கள் கூப்பிடுதலை கேட்டு அவர்களை ரட்சிக்கிறார். சொல்லுங்கள், அவருக்கு பயந்து வாழ்கிற, அவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து வாழ்கிற, அவருக்கு உண்மையாக வாழ்கிற உங்கள் வார்த்தையை அவர் கேட்கிறார். உங்கள் கூப்பிடுதலை அவர் கேட்கிறார். ஆமேன். உங்கள் விருப்பத்தின்படி அவர் செய்கிறார். அவர் நம்மை ரட்சிக்கிறார். அவர் நம்மை ரட்சிக்கிறார். ஆமேன் ஆமேன் ஆமேன். கர்த்தர் தம்மேல் அன்புகிற யாவரையும் காப்பாற்றி துன்மார்க்கர் யாவரையும் அழிப்பார். என் வாய் கர்த்தரின் துதியை சொல்வதாக. மாம்ச தேகமுள்ள யாவும் அவருடைய பரிசுத்த நாமத்தை எப்பொழுது என்றென்றைக்கும் ஸ்தோத்திரிக்க கடவுள். ஆமேன். ஹல்லேலூயா. அப்படியே நம்மளுடைய வாய் ஸ்தோத்திரத்தால் நிரம்பி இருக்கும். ஆண்டவரே, நீங்கள் எவ்வளோ நன்மைகள் செய்திருக்கிறீங்க பையன் வாழ்க்கையில். எனக்கு எவ்வளோ நன்மைகள் செய்திருக்கிறீங்க டாடி. இனி என் வாழ்க்கையில் செய்வீங்கப்பா. நீங்கள் செய்து முடிப்பீங்க டாடி அப்படின்னு அவரை ஸ்தோத்தரிப்பீங்க, துதிப்பீங்க. எத்தனையோ நம்புறீங்க? ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். ஓ நன்றி அப்பா. நல்லவரே, நன்றி செலுத்துகிறோம். தேங்க்யூ டாடி. இருதயத்தினால திறந்து சொல்லுங்கள். ஆயிரம் ஆயிரம் நன்மைகள்
அனுதினம் என்னை சூழ்ந்திட கிருபையும் இரக்கமும் அன்பும் கொண்டீரே. ஆயிரம் ஆயிரம் நன்மைகள் அனுதினம் என்னை சூழ்ந்திட கிருபையும் இரக்கமும் அன்பும் கொண்டீரே. நல்ல எபினேசரா என்னை நடத்தி வந்திரே, நன்றி சொல்ல வார்த்தை இல்லை. நல்ல எபினேசரா என்னை நடத்தி வந்திரே, நன்றி சொல்ல வார்த்தை இல்லை. பிறந்த நாள் முதலாய் தோளில் சுமந்தீரே, தகப்பனிலும் மேலாய் தனி பாசம் வைத்தீரே. சொல்லுங்க. பிறந்த நாள் முதலாய் தோளில் சுமந்தீரே, தகப்பனிலும் மேலாய் தனி பாசம் வைத்தீரே. மெதுவான தென்றல் கொடுங்காற்றாய் மாறி அடித்த வேளையிலும் என்னை கீழே விடவில்லை. மெதுவான தென்றல் கொடுங்காற்றாய் மாறி அடித்த வேளையிலும் என்னை கீழே விடவில்லை. பிறந்த நாள் முதலாய் தோளில் சுமந்தீரே, தகப்பனிலும் மேலாய் தனி பாசம் வைத்தீரே. ஓ, பிறந்த நாள் முதலாய் தோளில் சுமந்தீரே. ஆமை. தகப்பனிலும் மேலாய் தனி பாசம் வைத்தீரே. மெதுவான தென்றல் கொடுங்காற்றாய் மாறி அடித்த வேளையிலும் என்னை கீழே விடவில்லை. மெதுவான தென்றல் கொடுங்காற்றாய் மாறியே அடித்த வேளையிலும் என்னை கீழே விடவில்லை. பிறந்த நாள் முதலாய் தோளில் சுமந்தீரே, தகப்பனிலும் மேலாய் தனி பாசம் வைத்தீரே. தீங்கு நாளிலே கூடார மறைவிலே ஒளித்து வைத்தீரே, வேலைக்காகவே. சொல்லுங்க. தீங்கு நாளிலே கூடார மறைவிலே ஒளித்து வைத்தீரே, வேலைக்காகவே. கண்மலை மேல் என்னை உயர்த்தி வைத்தீரே, துதிக்கும் புது பாடல் என் நாவில் தந்தீரே. கண்மலை மேல் என்னை உயர்த்தி வைத்தீரே, துதிக்கும் புது பாடல் என் நாவில் தந்தீரே. சொல்லுங்க. பிறந்த நாள் முதலாய் தோளில் சுமந்தீரே, தகப்பனிலும் மேலாய் தனி பாசம் வைத்தீரே. சொல்லுங்க. பிறந்த நாள் முதலாய் தோளில் சுமந்தீரே, தகப்பனிலும் மேலாய் தனி பாசம் வைத்தீரே. பிறக்கும் முன்னமே என் பெயரை அறிந்தீரே, அவயம் அனைத்துமே அழகாக வணைந்தீரே. பிறக்கும் முன்னமே என் பெயரை அறிந்தீரே, அவயம் அனைத்துமே அழகாக வரைந்தீரே. என்னிடம் உள்ளதையே உம்மிடம் ஒப்படைத்தேன், அந்நாள் வரையிலுமே அதை காத்திட வல்லவரே. என்னிடம் உள்ளதையே உம்மிடம் ஒப்படைத்தேன், அந்நாள் வரையிலுமே அதை காத்திட வல்லவரே. பிறந்த நாள் முதலாய் தோளில் சுமந்தீரே, தகப்பனிலும் மேலாய் தனி பாசம் வைத்தீரே. சொல்லுங்க. பிறந்த நாள் முதலாய் தோளில் சுமந்தீரே, தகப்பனிலும் மேலாய் தனி பாசம் வைத்தீரே. மெதுவான தென்றல் கொடுங்காற்றாய் மாறி
அடித்த வேளையிலும் என்னை கீழே விடவில்லை. மெதுவான தென்றல் கொடுங்காட்டாய் மாறி அடித்த வேளையிலும் என்னை கீழே விடவில்லை. பிறந்த நாள் முதலாய் உன் தோளில் சுமந்தீரே, தகப்பனிலும் மேலாய் தனி பாசம் வைத்தீரே. பிறந்த நாள் முதலாய் உன் தோளில் சுமந்தீரே, தகப்பனிலும் மேலாய் தனி பாசம் வைத்தீரே. எத்தனை நம்புறீங்க? ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். அப்படியே நான் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிக்கிறேன். இந்த நல்ல ஆராதனைக்காக நன்றி செலுத்துவோம். கம்மி நிறுத்துறோம். அப்பாவுடைய சரீரம் நமக்காக பிக்கப்பட்டது, அவருடைய ரத்தம் நமக்காக சிந்தப்பட்டது. இதை புசித்து பானம் பண்ணுகிற நாம் அவராலே பிழைத்திருப்போம். இது வரைக்கும் நமக்கு நல்ல சுகத்தையும் பலத்தையும் ஆரோக்கியத்தையும் தந்த நல்ல தகப்பனை நன்றி செலுத்துவோம். சொல்லுங்கள், எண்ணற்ற நன்மைகள் நடக்கும். ஆயிரம் நன்மைகள் நடக்கும். அனுதினமும் நடக்கும். விசுவாசத்தோட வைராக்கியமாக இருங்க. அப்படிதான் நமக்கு நடக்கும். கொஞ்சம் கூட சந்தேகப்படாதீங்க. அப்பா ஒவ்வொரு நிமிஷம் உங்களுக்கு நன்மை செஞ்சுக்கிட்டே இருப்பார். பெரிய பெரிய நன்மைகள் நடக்கும். நீங்கள் சாட்சி சொல்கிற அளவுக்கு அது வேல்யூவுள்ளதாக இருக்கும். ஓகே, அப்பாவுடைய சரீரத்தை ரத்தத்தை விசுவாசத்தோடு புசித்து பானம் பண்ணும். ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஹல்லேலூயா. தேங்க்யூ டாடி. அப்பா நன்றி அப்பா. இந்த ஆராதனையில் இணைந்து ஆராதித்த ஒவ்வொருவரையும் வல்லமை நாள் நிரப்பியிருக்கிறீங்க. புதுபலன் அடைய செய்திருக்கிறீங்க. அநேக நன்மைகளை செய்வேன் என்று வாக்கு பண்ணியிருக்கிறீங்க. அநேக நன்மைகளை அனுபவிச்சு ஆண்டவரே உங்களுக்கு பெரிய சாட்சியாக இருப்பார்களாக என்று சொல்லி ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிக்கிறேன். இன்றைக்கு எந்த தேவையில் இருந்தாலும் எந்த குறைவில் இருந்தாலும் கர்த்தர் உங்களை விடுதலை ஆக்குவார். பணத்தேவை இல்லை, குணத்தேவை இல்லை, பாவத்திலிருந்து விடுதலை, சரீர சுகம், பலன், ஆரோக்கியம், குடும்பத்தில் சமாதானம், சந்தோஷம், பிள்ளைகளுடைய எதிர்கால வாழ்க்கையை குறித்த எதிர்பார்ப்புகள் எல்லாவற்றையும் தேவன் சந்திப்பார். காட் பிளஸ் யூ. மனதார ஆசீர்வதிக்கிறேன். இதுவரைக்கும் நடத்தின நல்ல தகப்பன் இனிமேலும் நடத்துவார்கள். கர்த்தர் தாமே நம்மோடு கூட நம்மை வழி நடத்துவார்கள். தொடர்ந்து ஆனந்திக்கு அன்னைக்குள்ள வேதவசனம் வாசித்து நமக்காக ஜெபம் பண்ணுவாங்க. தேங்க்யூ. கர்த்தர் நல்லவர். கர்த்தர் நல்லவர். இன்றைய வேதவசனம் சங்கீதம் 122 அதிகாரம் 7 வசனம். உன் அலங்கத்திற்குள்ளே சமாதானமும் உன் அரண்மனைக்குள்ளே சுகமும் இருப்பதாக. கர்த்தர் இன்னைக்கு நமக்கு கொடுத்துருக்கிற வார்த்தை. நம்ம ஏற்கனவே அலங்கம்னா என்னென்னு நிறைய வாட்டி பார்த்துருக்குறோம். அந்த அரண்மனை, கோட்டை, மதில் சுவர்களுக்கு மேலே அமைக்கப்பட்டிருக்கக்கூடியது. அதை தாண்டி தான் இப்போ ஒரு போர் நடக்குதுன்னா அதை தாண்டி தான் உள்ளே வரணும். அப்போ இங்கே வசனம் சொல்கிறது, உன் அலங்கத்திற்குள்ளே சமாதானமும். அலங்கமே சமாதானமாக இருக்கும்னா அதை தாண்டி இருக்கக்கூடிய அரண்மனைக்குள்ளே சுகமாக தான் இருக்கும். அதே மாதிரி தான் நம்மளுடைய வாழ்க்கையிலையும் நம்மளுடைய வாழ்க்கை எந்த அளவுக்கு கர்த்தருடைய கிருபையினால் ஆசீர்வதிக்கப்பட்டு செழிப்பாக இருக்குதோ அதே மாதிரி நம்மளை சார்ந்தவர்கள், நம்மளுடைய குடும்பங்கள், நம்மளுடைய ஒட்டுமொத்த தலைமுறை எல்லாருமே கர்த்தருடைய நாமத்திற்கு ஸ்தோத்திரம் செலுத்தக்கூடிய அளவுக்கு ஒவ்வொரு நாளும் நம்மளுடைய வாழ்க்கையை கர்த்தர் அற்புதமாய் நடத்துவாங்க. நம்மளுடைய வாழ்க்கையில் நடக்கிற அற்புதங்களை நாம் ஒவ்வொரு நாளும் நன்றி சொல்லி ஸ்தோத்திரம் செலுத்தும் போது இன்னும் அது ஸ்ப்ரெட் ஆகிட்டே இருக்கும். நம்மளுடைய குடும்பத்தில் உள்ள எல்லாருடைய வாழ்க்கையிலையும் அது அப்படியே பலிக்கும். நம்ம ஒவ்வொரு நாளும் கர்த்தருக்கு இருதயத்தின் ஆழத்திலிருந்து நன்றி சொல்லிக்கிட்டே இருப்போம். அந்த அளவுக்கு கர்த்தர் ஒவ்வொரு நாளையும் நமக்கு ஆசீர்வதித்து தருவாங்க. இன்றைக்கும் கொடுக்கப்பட்ட இந்த வார்த்தைக்காகவும் இந்த ஆராதனைக்காகவும் நாம் ஏசப்பாக்கு நன்றி செலுத்தலாம். எங்களை அதிகமாய் நேசிக்கிற அன்பு பிதாவே, இந்த ஆசீர்வாதமான ஆராதனையில் எங்களை கலந்து கொள்ள நீங்கள் பாராட்டின கிருபைக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ராஜா. எங்களுடைய வாழ்க்கையில் கர்த்தாவே, நாங்கள் ஒவ்வொரு நிமிடமும் நீங்கள் எங்களுடைய வாழ்க்கையில் செய்த நன்மைகளை நினைத்து நினைத்து நன்றி சொல்லக்கூடிய இடத்துல எங்களை நீங்கள் வைத்திருக்கிற கிருபைக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ராஜா. இன்றைய தினத்திலும் எங்களுடைய தேவைகள் அனைத்தையும் நீங்கள் சந்திப்பதற்காக நன்றி. எங்களுக்கு என்று ஏற்படுத்தப்பட்ட இந்த ஊழியத்திற்காக நன்றி. எங்களுக்கு என்று கொடுக்கப்பட்ட எங்களுடைய போதகருக்காகவும் நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் ராஜா. இம்மட்டுமாய் ஜீவன், சுகம், பலன் தந்து காத்த கிருபைக்காக இருதயத்தின் ஆழத்திலிருந்து நன்றி செலுத்துகிறேன். துதி, கன, மகிமை எல்லாம் ஒருவருக்கே செலுத்துகிறேன். இயேசு கிறிஸ்துவின் வல்ல நாமத்தில் ஜெபிக்கிறேன் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமேன். இன்றைய தினத்திலும் நாம் வாசிக்க வேண்டிய அதிகாரம் ஆதியாகமம் 8 அதிகாரம், மத்தேயு 8 அதிகாரம். ஆமேன். ஓகே, காட் பிளஸ் யூ. கர்த்தர் தாமே நம்மோடு கூட நம்மை வழி நடத்துவார்கள். மனதார ஆசீர்வதிக்கிறேன். மீண்டும் நாளை காலை ஒன்று சேர்ந்து ஆராதித்து கர்த்தருடைய நாமத்தை மேம்படுத்துவோம்.
அப்படியே ஆசீர்வதிக்கிறேன். நிம்மதியாக போங்க, தைரியமாக போங்க, சந்தோஷத்தோடு போங்க. கர்த்தர் உங்கள் வாழ்க்கையில் பெரிய காரியங்களை செய்வார். சொல்லுங்கள், கர்த்தர் என் வாழ்க்கையில் பெரிய காரியங்களை செய்வார். பெரிய தேவன் நமக்குள்ளே இருக்கிறார். பெரிய காரியங்கள் நம்ம வாழ்க்கையில் நடக்கும். விசுவாசத்தோடு இருங்க. அநேக நன்மைகள் நடக்கும். ஆயிரம் நன்மைகள் நிமிஷத்துக்கு ஒருக்க நடந்துக்கிட்டே இருக்கும். எதிர்பாருங்க. அப்பா, நல்ல அப்பா நமக்குள்ளே இருக்கிறார். கர்த்தர் நல்லவரும் நன்மை செய்கிறவருமா இருக்கிறார். அதனால் அவர் நல்லவர்னு நம்புகிற நமக்கு நன்மைகள் நடக்கும். அவரை நம்பி இருக்கிற அவருக்காக காத்திருக்கிறவர்களுக்கு அவர் நல்லவராகவே இருக்கிறார். அதனால் ஆமாம், பெரிய நன்மைகள் நடக்கும். அநேக நன்மைகள் நடக்கும். எதிர்பார்ப்போடு இருப்போம். காட் பிளஸ் யூ. தேவன் தாமே சாட்சியாக நிறுத்துவார். இந்த வாரத்தில் நம்ம எல்லாரையும் சாட்சியாக நிறுத்துவார். காட் பிளஸ் யூ. மீண்டும் நாளை காலை ஒன்று சேர்ந்து ஆராதித்து கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோம். ஊழியத்தினுடைய தேவைகளுக்காக ஜெபம் பண்ணுங்க. ஊழியத்தினுடைய தேவைகளுக்காக கொடுங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்து உய்த்தவர்கள் இன்னும் இந்த சுவிசேஷம் அநேக ஜனங்களுக்கு பரவுவதற்காக உற்சாகத்தோடு விதைங்க. கர்த்தர் உங்கள் விதைக்கான பலனை தந்து உங்கள் விதையும் பெருக பண்ணுவார். உங்களுடைய தேவைகளை சந்திப்பார். ஆமென். குறைவில்லாமல் கர்த்தர் நடத்துவார். உங்கள் நீதியின் விளைச்சலை வர்த்திக்க பண்ணுவார். கர்த்தர் நல்லவர். காட் பிளஸ் யூ. மனதார ஆசீர்வதிக்கிறேன். தேங்க்யூ. மீண்டும் நாளை காலை 6 மணிக்கு சந்திப்போம். நன்றி.